ஸ்ட்ரிக்டா பேசுவார்னு நினைச்சேன். ரொம்ப ஜாலியா கேஷுவலா பேசினாரு. எனக்கே அந்த ஸ்பீடு பிரேக்கிங் ரேஷியோ அவர் சொன்னது இத்தனை வருஷமா பைக் ஓட்டி எனக்கே சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஆமால 30 போனாலே இவ்வளவு ரிஸ்க் இருக்கா அப்படி. சரி டெல் யூ சம்திங், வேரிங் ஹெல்மெட், கியர்ஸ் இதெல்லாமே நீங்க போட்டாலும் கூட ரோட்ல நீங்க சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளீஸ் செக் யுவர் பிரேக் லைட்ஸ், இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட், இதுக்கு எல்லாத்துக்கும் மேல லைசன்ஸ் இருக்கு. ஸ்பீட் லிமிட் உள்ள போறாங்க. நான் ஏன் சொல்றேன்னா 1 வீக் 30 லட்ச ரூபா வண்டி டுகாட்டி V4, 2.5 லட்ச ரூபா சூட், ஃபுல் லெதர் சூட், 1.5 lakh ஹெல்மெட், 30,000 ரூபா கிளவுஸ், 55,000 ரூபா ஷூ. இனி இதுக்கு மேல என்ன சேஃப்டி நீங்க பண்ண முடியும்? இந்த பையன் I don't want to mention the place. He had a crash and he died. தாடியில விட்டு அப்படியே பல்லாந்து படுத்துட்டு இருக்கு ரோட்ல. யாரு பெத்த பிள்ளையோ என்ன தேவை இருக்கு? அவங்களுக்கும் அது கஷ்டத்தை கொடுக்கும். அவங்களுக்கே 1000 பிரச்சனை இருக்கும். அதுல தேவையில்லாத இதெல்லாம் நாமள உருவாக்குற பிரச்சனை ஆக்சிடென்ட். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எந்த சேஃப்டி கியரும் உங்களை லைஃப் சேவ் பண்ணாது. ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பைக், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். மினிமம் வேற ஹெல்மெட். அது மட்டும் இல்ல, ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் வைல் ரைடிங் இன் சிட்டி. நீங்க ஸ்டண்ட் பண்றீங்க, வீலி பண்றீங்க, ஸ்கிட் பண்றீங்க, இது எதுவுமே ஸ்ட்ரீட்ல வச்சுக்காதீங்க. உங்களுக்கு அப்படி எல்லாம் பண்ணணுமா அதுக்கான இடம் இருக்கு. ஸ்டண்ட் குரூப்ஸ் கோயம்புத்தூர்லயே இருக்கு. த்ராட்லஸ் பிட் ஸ்டாப், தே ஹேவ் அ ரேசிங் ஸ்டண்டிங் கிளப் இன் கோயம்புத்தூர். போய் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு வீலி பண்ணணுமோ பண்ணுங்க. ஃப்ரண்ட் வீலி, பேக் வீலி, ஸ்கிட், என்ன வேணா உங்க ஆசை தீர நீங்க இந்த கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட். அதே மாதிரி ரேஸ் ட்ராக் போங்க, 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க ஓட்டலாம். 1 கோடி ரூபாய்க்கு வண்டி வாங்கி 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீங்க ஓட்டலாம். யாரும் எதுவும் சொல்ல. ரேஸ் ட்ராக் அதர் தன் தட் நம்ம ஸ்ட்ரீட்ல என்ன பண்ணாலும் நமக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் இது யார் மேலே போய் இடிச்சா அந்த இன்னசென்டா இருக்கு அவனுக்கும் தான் பிரச்சனை. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ எனி ஃபர்தர். ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஒன் மோர் திங், பைக்ல ஸ்டண்ட்ஸ் பண்றதுனாலயோ இல்ல வீதி பண்றதுனாலயோ கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா ஐ ஹவ் நியூஸ் டு யூ கைஸ். இட் டசன்ட் கிவ் எனி அட்ராக்ஷன் டு தி விமன். நிறைய லேடிஸ் கிட்ட பேசினேன். தே ஃபீல் மோர் அட்ராக்டட் டு வெல் மேனர்ட் பைக்கர்ஸ். பக்காவை ட்ரெஸ் பண்ணி வண்டியை நீட்டா வச்சு எல்லா ரூல்ஸும் ஃபாலோ பண்ணி கெத்த வந்து நிக்கிற பாருங்க. 100 cc அது பண்ணலாம். 1000 cc பைக் வந்துருக்கு. ஆனா 100 cc பைக்ல ஒருத்தர் வந்து நிக்கிற ஆட்டிடியூட் இருக்கு. That will attract. அதுக்காக கஷ்டப்பட்டு